Hi friends, good morning. நம்ம அடுத்த 2018-19 வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ஆர்ஆர்பி எக்ஸாமுக்காக கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கண்டிப்பாக ஷார்ட்கட்லேயே பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு நம்ம மார்ச் மந்தில் பார்ட் 4 பார்க்கலாம். அதில் நம்ம மார்ச் 1, மார்ச் 2, அப்புறம் பார்ட் 3, இன்னும் ஃபுல்லாக நம்ம பார்ட் வைஸாக போடும். ஸோ அதுவும் பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துருங்க. ஓகே, நீங்கள் நம்ம பார்ட் 4 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கரம்பூரி என்ற உலகின் மிக நீளமான மணப்பாறை குகை. ஸோ சாண்ட்ஸ்டோன் கேவ் அப்படிம்பாங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா மேகாலயாவில் இருக்குது. எப்படி ஞாபகம் அப்படின்னா உலகின் மிக நீளமான மணற்பாறை குறை. ஸோ மிக நீளம் நமக்கு மிக நீளமாக நம்ம வரைக்கும் வாழ்க்கையில் என்ன பார்த்துருக்கோம்? மேகத்தான் நம்ம மிக நீளமாக பார்த்துருக்கோம். ஸோ மேகம் மேகாலயா அந்த மாதிரி ஞாபகம். அப்போ உலகின் மிக நீளமான மணற்பாறை குகை மேகம் மேகாலயா. ஸோ அந்த மணற்பாறை குகைக்கு அடுத்து நம்ம பார்த்த மிக நீளமான விஷயம் மேகாலயா மேகம் அந்த மாதிரி ஞாபகம். ஓகே, நெக்ஸ்ட் சிம்பனி ஆஃப் த சீஸ். ஸோ இந்த சிம்பனி ஆஃப் த சீஸ் அப்படின்னா என்னென்னா உலகின் மிகப்பெரிய கப்பல். அதிலே பார்த்தீங்க அப்படின்னா சீஸ் கடல் அந்த மாதிரி ஒரு வேர்டு இருக்குது. ஸோ அதை லிங்க் பண்ணி ஞாபகம். கடல் கப்பல் உலகின் மிகப்பெரிய கப்பல் அப்படின்னு சொல்லி ஞாபகம். நெக்ஸ்ட் வேர்ல்டு பெஸ்ட் ஏர்போர்ட் உலகின் மிகச்சிறந்த விமான நிலையம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சாங்கி விமான நிலையம். இது எப்படி ஞாபகம்னு பார்த்தோம் அப்படின்னா என்னதான் உலகின் மிகச்சிறந்த விமான நிலையமாக இருந்தாலுமே அங்கே இருக்கக்கூடிய விமானம் வெடிச்சு அப்படின்னா நமக்கு சங்கு தான். ஸோ அந்த மாதிரி ஞாபகம். ஸோ அப்போ உலகின் மிகச்சிறந்த விமான நிலையம் சாங்கி விமான நிலையம். என்னதான் மிக சிறந்த விமான நிலையமாக இருந்தாலும் அந்த விமானம் படித்தாலும் நமக்கு சங்கு தான். ஓகே, நெக்ஸ்ட் மத்திய அரசின் உடான் முதல் UDAN உதான் முதல் விமான சேவை எந்த இரு நகரங்களுக்கு இடையே தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது? ஸோ நம்ம உடன் அப்படின்னா நம்ம தமிழில் உடன் அப்படின்னா உடனே சீக்கிரம் அந்த மாதிரின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா மார்ச் மாதம் நம்ம மாம்பழம் சாப்பிடணும் அப்படின்னா உடனே மார்ச் மாதத்தில் மாம்பழ சீசன். நம்ம மாம்பழம் சாப்பிடணும் அப்படின்னா உடனே எங்கே போவோம்? நம்ம அது சேலம் மாம்பழம் நம்ம வாங்குறதுக்கு போவோம். ஸோ அப்போ அதை வச்சு லிங்க் பண்ணிக்கோங்க. உடன் அப்படின்னா சென்னை சேலத்துக்கு இடையே தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஞாபகம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏசியன் பில்லியர்ட் சாம்பியன்ஷிப் எங்கே நடந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா மியான்மரில் இருக்கக்கூடிய யங்கூன் நகரில் தான் நடந்திருக்கு. இதில் சாம்பியன் யாருன்னா பங்கஜ் அத்வானி. எப்படி ஞாபகம் அப்படின்னா இதில் ஏசியன் பில்லியர்ட்ஸ். ஸோ பில்லியர்ட்ஸ் அப்படின்னா நமக்கு பில்லியன் பில்லியனர் அந்த மாதிரி வேறு நமக்கு ட்ரைனிங்காக ஞாபகம் வரும். ஸோ நமக்கு தெரிஞ்ச பில்லியனர் யார்? பில்லியனர் அப்படின்னா பணக்காரங்க, அம்பானி அதானி அவங்க தான் பணக்காரங்க. ஸோ உங்களுக்கு ஏசியன் பில்லியர்ட்ஸ் அப்படின்னா அப்போ ஏசியன் பில்லியனர் மாதிரி ஞாபகம். ஸோ நமக்கு ஏசியாவில் தெரிஞ்ச பெரிய பில்லியனர் யார்? அதாவது நமக்கு தெரிஞ்ச அம்பானி அதானி அந்த மாதிரி. ஸோ அதை இங்கே லிங்க் பண்ணிக்கோங்க. அப்போ ஏசியன் பில்லியர்ட்ஸ் பில்லியனர் அப்படின்னா பங்கஜ் அத்வானி. ஸோ அத்வானியை அதானி அம்பானி அந்த மாதிரி ரைமே ஞாபகம். அடுத்து பூமி மணி நேரம் எர்த் ஹவர் அப்படிமோ. ஸோ 24 மார்ச் 2018 8 9 வரைக்கும் எர்த் ஹவரை அந்த டயத்தை அனுசரிச்சிருக்காங்க. ஸோ எதுக்காண்டி இப்படி பண்ணாங்க? அதோட நோக்கம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இயற்கை ஒளிரட்டும். ஸோ அதான் அதோட நோக்கம். அப்போ பூமி மணி நேரம் எர்த் ஹவரோட நோக்கம் இயற்கை ஒளிரட்டும். அடுத்து உலக காசநோய் தினம் வேர்ல்டு டியூபர்குலோசிஸ் டே. இது என்னைக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 24. நம்ம ஆல்ரெடி மந்த் வைஸாக எல்லாமே போட்டிருப்போம். என்னென்ன மந்த்லாம் முக்கியமான மந்த்தோ அந்த மந்த் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஷார்ட்கட்டை ஞாபகம் அப்படி மாதிரி இம்பார்ட்டன்ட் டேஸ் ஃபுல்லாக போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உலக அளவில் குற்றவியல் விகிதத்தில் மிக குறைவாக உள்ள நாடு, அதாவது லோ கிரிமினல் ரேஷியோ, லோ கிரைம் ரேஷியோ அப்படிம்போம். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா தான் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஓகே, அடுத்து 2வது அனைத்து இந்திய போலீஸ் அறிவியல் மாநாடு ஆல் இந்தியன் போலீஸ் சயின்ஸ் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்திருக்கு பார்த்தோம் அப்படின்னா சிம்லாவில் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் இந்தியா போலீஸ் சயின்ஸ் கான்ஃபரன்ஸ் சிம்லாவில் நடந்திருக்கு. ஓகே, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டே வைஸாகவும் போட்டு வரோம், மந்த் வைஸாகவும் போட்டு வரோம். ஸோ நம்ம ஷார்ட்கட்ஸ்லையும் போட்டு வரோம். ஷார்ட்கட் இல்லாமல் ஒரு சில வீடியோ நம்ம பார்ட் வைஸாக போட்டு வரோம். ஸோ எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம டே வைஸாக பார்ட் வைஸாக போடுறோம் அப்படின்னா நீங்கள் மொத்தமாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் அன்னன்னைக்கு நம்ம போடக்கூடிய ஒரு 10-15 இம்பார்ட்டன்டான விஷயத்தை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாம் போகும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. நம்மளோட மற்ற வீடியோஸ் நம்ம பார்க்கலாம், கண்டிப்பாக பாருங்கள். இதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்லாம் உடனே வரும்.